நான் வந்து என்னுடைய தேசத்தின் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டேன். மொழி கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் தேசத்தின் மொழி வந்து இப்போ எல்லாரும் தொடர்பு மொழியாக இருப்பது லிங்குவா ஃப்ராங்கா என்று சொல்வார்கள், அது ஆங்கிலம்தான். ஸோ அதுக்காக நான் சொல்ல, இதில் எனக்கு முதல் இதுன்னு கிடையாது, வந்தவர்கள்லாம் தமிழர்கள் தான், அதில் பாதி பேர். நான் அழைக்கலைங்க, இதில் கேட்டாங்க. நான் இந்த முறை எனக்கு என்னுடைய சினிமா விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் இனிமேல் முடிச்சுட்டு தான் உங்களை கூப்பிடுவேன். அதுக்கு நீங்கள் நான் கூப்பிட்ட போதெல்லாம் வந்திருக்கீங்க. இந்த முறை நாம் கூடியிருக்கிறது நம்மளுடைய கடமைங்கிறதுக்காக. உங்களுடைய கடமையும் நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க, என் கடமையும் நான் செய்ய வந்திருக்கேன், அவ்வளோதாங்க. இல்லைங்க, அவங்க அலங்காநல்லூர் போகும்போதே எனக்கு பயமாக இருந்தது. எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, ஏதாவது எதிர்த்து பேசினா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது, அந்த பயங்கள்லாம் இருந்தது. அவங்க கூட போகிறவங்க கிட்ட கூட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். அது இன்கேஸ் திரும்பி வந்துட்டது கூட வேறு முயற்சி பண்ண வேணாம், வந்துட்டால் தப்பு இல்லைங்க, அதில் வந்து அவமானம் இல்லைன்னா. அவங்களும் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து அவங்க வந்து மக்களை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது. இல்லை இதை பாஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் நாங்கள், அதுவும் நியாயமாகப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போகிறோன்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. பாஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நடக்குதுங்க, இவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு முடியுங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி நடந்தது தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல. கடந்த கால தமிழ் வரலாற்றில் ஈழத்தில் 2 லட்சம் சொல்லப்பட்டாங்க. காவிரி பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, அதுக்கெல்லாம் அந்த உணர்ந்து வராத தமிழர் இளைஞர்கள் மாறும்போது எதுக்கு இந்த காலைக்காக வந்தாங்க? இந்த காலகட்டம் இது வந்து ராட்டை ஒரு சின்னம் மாதிரி, மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு இயக்கம் தான் அது. அது ராட்டைங்கிறது என்ன, நம்ம பஞ்சு நூக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு வெள்ளைக்காரன்ட்ட கேட்கறதுக்காக வந்த மூமெண்ட் இல்லை. அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது. அதனால தான் ஏன் நிறையா லிஸ்ட் கேட்குறாங்க. ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தாங்க, இப்போ நிறையா கேட்குறாங்க. உள்ளே குமுறல்களின் பட்டியல் தான் அது இருந்திருக்கு. அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிகைக்கு சொல்லும் பொழுது. அதாவது சைக்காட்ரிஸ்ட் கவுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மனோவியாதி இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட தன் குறைகளை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு மருத்துவம் பார்க்கப்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் கவுச்சா, மக்களின் கவுச்சாக மாறி இருந்தது மரீனா. சமூக வலைதளங்கள்லாம் வந்து நீங்க அரசியலுக்கு வந்து தலைமை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு மாணவர்கள் இளைஞர்கள்லாம் போஸ்ட் பண்றாங்க. நீங்க ஏன் அரசியலுக்கு வர மாட்டேங்க? இதுதான் சார், வந்துட்டு போகணுமே தவிர அங்கேயே இருக்க முடியாது. எங்களுக்கு வேற வேலை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வேலை இருக்குது. தெரியாத வேலை போய் எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்? தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை முறைகளை இல்லை, அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்போ இதுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை அதாவது 1 2 3 4 5ன்னு சொல்லாமல் 1 6 2 3 அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது, அதற்கான அனுபவமும் கிடையாது எனக்கு. நான் பார்த்தது எப்படி அரசியல் எப்படி நடத்தப்படுகிறது, இந்த வெளியிலிருந்து ஒரு பாமரனாக இருந்து பார்த்த ஒரு அறிவுரை வந்து அவங்களுக்கு சொல்ல அருகதை உண்டா எனக்குங்கிறது தெரியாது. ஆனால் இது அனுபவம். ஏங்க இந்த குளம் ஆழமானு அங்கே இருக்கிறவன்கிட்ட கேட்குற மாதிரி தான் அது என்கிட்ட கேட்டால் இருக்குன்னு சொல்லலாம், நான் இறங்கி கூட இருக்க மாட்டேன். அந்த ஊருக்காரங்கிறதுனால நம்பி கேட்குறாங்க என்னன்ட்ட, சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, அதுதான் நான் சொல்கிறேன். இல்லையா, நான் அது வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன். பட் நான் சினிமாவின் மாணவன், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சாகிறவரெலாம் தான் இருக்க போகிறேன். அப்படி எனக்கு தமிழர்களின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இந்தியாவின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை தான். நமக்கு காந்தியார் அவர்கள் கிலாஃபத் மூமெண்ட்டுன்னு வெளியில் எங்கேயோ நடக்கிற ஒரு நாட்டுக்காக நம்ம அதுக்கு எதுக்கு பறிஞ்சு பேசணும்னு நாங்கள் உலக சிட்டிசன்ஸாக மாறுவதற்கான அடையாளங்கள் தான் அது. இது அதே மாதிரி நம்ம தனியாக தீவாக ஆக்கக்கூடாது தமிழ்நாடு. ஏன் நாங்கள் வந்தோம் எங்களால் எவ்வளோ முடியுமோ. இப்போ என்ன சொல்ல போனால் நடிகர்கள் இப்போ வந்ததை விட அதிகமாக வந்தாங்க காவிரி பிரச்சனைக்காக. நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் மகாபாரதம் கூட டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது, சீசனெல்லாம் தான் சொல்லணும். அது இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் யாரும் என்னையா இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்காங்க, பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டுடும். அது
எல்லாமே எதிரொலிக்கும். இது என்ன ஒரு இது பண்ணாலும், அதாவது நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்காரங்கள்லாம் ஒன்று உணரணும், நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம், நியூஸ் தான் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் தள்ளி போயிட்டோன்னா நீங்கள் சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஜாக்கிரதையாக எழுதணுங்கிறாங்க. நான் சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்பீச்சை இன்னொரு 50 வருஷம் கழித்து போட்டு பார்க்கும்போது நான் கேள்விக்குரியவனை ஆகக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்தது என்றால், காலம் என்ன எப்படி ஆக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் பேசும்போது அந்த ஜாக்கிரதையாவது இருக்கணும். தேவைப்பட்ட நான் அங்கே தான் நடத்துகிறதா இருந்தேன். அங்கே நடத்தக்கூடாதுன்னு என்னை திரும்பி வச்சுட்டாங்க. விருமாண்டிக்கு ஷூட்டிங் அங்கே தான் வச்சுருந்தேன் நான். ஆனால் அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷனே கிடைக்கல. அதனால் நான் திரும்பி வந்துட்டு இங்கேயே உள்ளூர்லேயே வச்சுட்டு அலங்காநல்லூரையே இங்கே கொண்டு வந்திருந்தோம் நாங்கள். ஸோ எனக்கு இது இப்போ புதுசாக பேசுகிற பேச்சு இல்லை. நான் வந்து கொஞ்சம் ப்ரோ ஜல்லிக்கட்டு எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். எதுங்க ஐயா, அது நீங்கள் வேறு ஐயப்ப சீசன்லாம் வருது, அவங்களுக்கு அடி வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் சமீபத்தில் வந்து மாணவர்கள் புரட்சியில் என்ன சொன்னாங்க, சரியான தலைமை இல்லாதனால நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இனி வர இந்த மாணவ சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது கைட் பண்ணீங்களா? உங்களை வந்து சந்திச்சு ஏதாவது அட்வைஸ்? நான் நடிகர் சங்கத்துக்கு நான் அட்வைசர் கிடையாதுங்க. நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். நான் என்கிட்ட வந்து அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை. அது நிஜமாகவே டிசிஷன் மேக்கர்ஸ் இருந்தார். அதனால தான் பொறுப்பை நம்பி அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம். விஷாலும் சரி, இவங்களும் நாசர் சாரும் சரி, கார்த்திக்கும் சரி, கணக்கு வழக்குகள், கட்டட வேலை எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து போட்டுக்கிட்டு நல்லா பண்ணுறாங்க. முந்தி எப்படி சிவாஜி, எம்ஜிஆர், விகேஆர் அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதோடைய அடுத்த தலைமுறையின் அடையாளங்களாக அவங்க வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் கூட இருந்து அவங்க கேட்கும்போது ஒரு அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிற ஒரு ஆளாக தான். இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒன்றுபட்ட குரல், ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளவுதான் அமைதியை காத்திருக்காங்க. இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க, ஆன்டி நேஷனல், ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அவங்க ஏதோ நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் எப்படிங்க அப்படி ஒட்டு மொத்தமாக சொல்ல முடியும்? எனக்கு சொல்ல தெரியல. தீய சக்தின்னு நிரூபிக்கட்டும், அப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நிரூபிக்காமல் நம்ம சொல்லக்கூடாது. இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்த்து சொல்லணும். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னால் நம்மளையும் சேர்த்து தான், அதை மறந்துட வேண்டாம். நம்ம எனக்கு தெரியாதுங்க. நான் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து இந்த குழப்பத்தில் எப்படி கையாள முடியுமோ அப்படி தான் கையாண்டிருக்காங்க. ஆனால் அதில் இந்த நான் கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியாதா நான் என்ன பேசுகிறேன்னு? என் வாயால் தான் சொல்லி கேட்கணுமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்கள் டியூட்டி இல்லை அது, சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் டியூட்டி தான் அது. என்ன ஏன் மாட்டி விடுறீங்க? இதெல்லாம் வந்து மாணவர்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி சென்னை மாநகர காவல் ஆணையரே சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த சூழல்ல அந்த பகுதியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த பகுதியில சமூக விரோதிகளும் தேச விரோதிகளும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாருங்க? அதான் சொன்னா, நீங்க அவரை சொன்னா நம்பிட்டீங்களா? நீங்க
அப்போ நானும் நம்புகிறேன். அதானே, நீங்கள் தானே சொல்லணும். எனக்கு செய்தி சொல்கிறவங்க நீங்கள் தானுங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது கரெக்டு. நீங்கள் தான் எனக்கு வந்து அது பிரித்து சொல்லணும். பாலும் தண்ணியும் பிரித்து சொல்கிற அன்னபக்ஷிகள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் அது வந்து கரெக்டுங்க, அவர் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லுங்கள். ஏன்னா அந்த செய்தியை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை, அதை மறுபடியும் பிரதிபலிக்க வேண்டியது அல்லது எதிரொலிக்க வேண்டியது என்னுடைய கடமை. பல இடங்கள்ல காவல்துறை பல கிராம மீனவ கிராமங்கள் குப்பங்கள்லாம் தடியடி நடத்திருக்காங்க. அதே போல வந்து இந்த போராட்ட காலத்துல இருந்து பல பேர் விலக்கியிருக்காங்க. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி பல இடங்கள்ல வந்து அட்டாக் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு காவல்துறை. எப்படி பாக்குறீங்க? டிவியில நீங்களும் இது முதல் தடவை இல்லைங்க. இப்போ சும்மா தமிழ்நாடு போலீஸை மாத்திரம் சுட்டி காட்ட வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட எலமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி அவங்க மாணவர் கூட்டத்தில் கெட்ட எலமெண்ட் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி போலீஸ்காரங்களையும் சேர்ந்துருக்கலாம். அவங்க எல்லாரையும் உத்தமர்களாக வச்சு கட்டி காக்க முடியாது. எல்லா துறையிலையும் ஒரு பேட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும். இது மிக 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 மைனாரிட்டி பேட் எலமெண்ட்ஸ் என்று நம்புவோமாக. இருமுகம் காட்டாதீங்கிறது தான் என்னுடைய இது. அது தவிர எதையுமே பேன் பண்ணாதீங்க. அது விஸ்வரூபமாக இருக்கட்டும், இல்லை கங்கையங்காளையாக இருக்கட்டும், பேன் எல்லாம் பண்ணாதீங்க. ரெகுலேட் பண்ணுங்கள். அதாவது கார் விபத்துகள் நிறையா நடக்குது, நிறையா பேர் செத்து போகிறாங்க, ஆடு மாடு கூட அடிபடுது. நம்ம இந்த ஈசிஆர் ரோட்டில் இங்கேருந்து நீங்கள் இது வரலாம் போகிறீங்கன்னா, ஒரு பட்டுக்கு நாகப்பட்டினம் வரலாம் போகிறீங்கன்னு வச்சுங்க, 3-4 நாயாவது செத்து போகிறத பார்க்கலாம் தெருவில் ட்ரக் அடித்து. ஸோ அதுக்காக அதுவும் அனிமல் வதை தானே. வண்டியை மெதுவாக ஓட்டலாமேன்னு சொல்ல முடியாது. ரெகுலேட் பண்ணணும், இது பண்ணணும், காப்பாற்றணும். அவங்களும் இருமுகம் காட்டாதீங்கிறது சொல்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, கொல்லலாம் ஆனால் விளையாடக்கூடாது அது கூடங்கிறாங்க. 10 பேருக்கு வந்து மிரட்டுறீங்க, ஆனால் 10,000 மாடு கொண்டு மாதம் மாதம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிறாங்க. என்னென்னா அது சாப்பிட்றதுக்கு அது தர்மம் பரவாயில்லைங்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்து போட்டா பின்னால் வந்து ஆபாசமாகவும் கெட்டவர்களையும் போட்டு நிறைய நீங்க இப்ப திரிஷாக்கு ஆதரவு பின்னால படிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு போனாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கட்டுப்பாடு தெருவிலையும் இருக்குங்க. அது நீங்கள் சமூக வலையில் மாத்திரம் இருக்குது இல்லை. அது பேசக்கூடாதுங்கிறத உணரணும். அதாவது நமக்கு எப்படிங்க, நம்ம சினிமா பார்த்து கதைகளில் படித்து பெரியவங்க சொல்லி தானே ஒரு ரோடு கிராஸ் பண்ண ஒரு கிளவி நின்றுச்சுன்னா தன்னை அறியாமல் யாராவது இப்போ இப்படி சுற்றி பார்த்துட்டு ஒருத்தர் கொண்டு போய் விட்டுட்டு வராங்கல்ல அந்த பக்கம். அது எப்படி வந்தது அந்த பழக்கம் உங்களுக்கு? மனிதனுக்குள்ளேயே இயற்கையாக இருக்கிறது இல்லை, பார்த்து கற்றுக்கிட்டது தான். இது வரும், அந்த சமூக தளத்துலேயே அந்த மரியாதை வரும். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது தன்னுடைய தங்கையோட தன்னுடைய அக்காவோட அவங்க போகும்போது இந்த வார்த்தையை வேறு யாராவது பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய கோபங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் கண்டித்தேன். நான் அவனும் என் தம்பி தான், நாளைக்கு தெரிஞ்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக கூறப்பட்ட அடுத்த விஷயமாக வெளிநாட்டு குளிர்பானங்கள் அருந்த வேண்டாம், இல்லை பயன்படுத்த வேண்டாம், அது நடிகர்கள் நடிக்க வேண்டாம் என்றது போலலாம் ஒரு கருத்துக்கள்லாம் இதெல்லாம் நிறையா கருத்து இருக்குங்க. சாமி கும்பிட வேணாம்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். அது நீங்கள் ஒத்துக்கணுமே. அது என்னுடைய நம்பிக்கை, அதை நான் வலியுறுத்த முடியாது. உங்கள் நம்பிக்கையை என் மேலே வலியுறுத்தவும் முடியாது. சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவ்வளோதான். மாணவர்கள் மீது அரசு கையாண்ட அடக்குமுறையினால திருப்பி மாணவர்கள் வீதிக்கு வரவே தயங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து வருது. மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா அல்லது போராட்டம் நடக்குமா, இல்லை தயங்குவார்கள்? சுட்ட போது பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ ஒருவேளை அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம். அவங்க அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் மாணவர்கள் அந்த சரித்திரம்லாம் மறந்து போகல. அவங்களுக்கு வருவாங்க. அவங்க தேவைப்பட்டால் நியாயமான போராட்டத்திற்கு வருவாங்க. வெள்ளைக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடித்தவர்கள், நாட்டையே பிடித்தவர்கள், போராட்டம் பண்ணால் சுடுவாங்கங்கிறது தெரியாதா காந்திக்கெல்லாம்? தெரிஞ்சு தானே வந்தாங்க, வருவாங்க. சார், இந்த மாணவர் போராட்டத்தில் அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, மணல் திருட்டு, மீத்தேன் வாயு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் மாணவர்கள் முன்னணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இது முன்னாடியே பண்ணலையே, ஏன் பண்ணலன்னு கேட்பேன் நான். அவ்வளோதான். நல்லா இது கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நம்மளுடைய பொறுப்பு. நீங்களும் நிற்கணும். அதுதானே பத்திரிகை சுதந்திரம்னு நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? அதே பத்திரிகையாளர்களை நேற்று வந்து காவல்துறை வந்து கடியறிவு நடத்துறீங்க. பொதுவாக வந்து ஊடக சுதந்திரம் இருக்கு. இந்த போல செய்தி செல்லும் போது காவல்துறை அந்த கூட்டத்தை வந்து குறிப்பாக மீடியா பர்சனையாக தாக்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது அடக்குமுறைன்னு வரும்போது எல்லாத்தையும் அடக்க வேண்டியதானே. ஊடகத்தை அடக்க முடியுமா ஆ சார்? ஊடகத்தை அடக்க முடியும். முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரியலையேங்கிறது தான் எனக்கு வருத்தம். சார் எந்த பிரச்சனை நடந்தாலும் நடிகர்களுடைய குரல் வைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அது 50 வருஷமா அப்படி பழகிட்டோம். சார் அடுத்து வர யங் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அடுத்து வர யங் ஜெனரேஷனுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுங்க? சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். வழி கேட்டால் சொல்லலாம். சும்மா இருக்கும்போது மயிலாப்பூருக்கு இப்படி போங்க, மயிலாப்பூருக்கு இப்படி போங்கன்னு எதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவர் இப்போ அடையார் போகிறவராக இருந்தார் தான். மத்திய அரசு பொங்கல் கட்டாய விடுமுறை எடுத்தாங்க. பொங்கல் கட்டாய விடுமுறை எடுத்து சேர்த்தாங்க. இப்ப ஜல்லிக்கட்டு மீதான மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக இருக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக இருக்குன்னு ஒரு தரப்பு சொன்னாங்க. உங்களோட கருத்து? புரியாமை தான் சார், அறியாமை தான் சார். அவங்க யாரும் வந்து அதாவது தூரத்தில் இருந்து ட்ரெயினில் 200 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அப்படியா 250ங்கிறாரு, இல்லைப்பா 280 அப்படின்னு அவ்வளோதான் கேட்பாங்க. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் அந்த ட்ரெயின்லன்னு சொல்லி பாருங்கள், கணக்கெல்லாம் மாறிடும். 2 பேர் செத்தான்னா கூட அதில் என் சித்தப்பா இருக்கக்கூடாதுன்னு பயப்படுவான் இல்லையா? அது அந்த அந்த அறியாமை தான் அது. நிறைய இடத்துல பீட்டாவை எதிர்ப்போம் அப்படின்னு போஸ்டர் பாங்க. நிறைய இடத்துல பீட்டாவை எதிர்ப்போம் அப்படின்னு போஸ்டர் பார்க்கும் போது பக்கத்துல வந்து ரஜினி நானும் இணைந்து நடிக்க தயார் அப்படின்னு போஸ்டர் பாங்க. நான் போடலைங்க அந்த போஸ்ட். சார் சபாஷ் நாயுடு படம் எப்போ அடுத்து எடுக்க போறீங்க? என்ன இது இப்போ தான் நான் வந்திருக்கேன். அதை விட முக்கியமான பிரச்சனை இது. நான் வந்துடுறேன், நான் சபாஷ் நாயுடு கொண்டு விட்டு வர்றேன். நான் தமிழகத்துல வரலாற்றிலே இல்லாத விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து தற்கொலை செய்து அவங்க வந்து சாகுபடி நிலை இருக்கு. இதை வந்து தமிழக அரசு எப்படி கையாளணும் உங்களுடைய பார்வை? எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் அரசில் சேர்ந்துருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது. இருந்துக்கு குறை சொல்ல தெரியும். அதை சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியுங்க. சமைக்க தெரியுமான்னு கேட்டால் தெரியாது எனக்கு. அதனால் நம்ம அந்த தெரியாத வேலைக்கு போய் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் கம்மின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அறிவார்ந்த சமயக்காரர்கள் இருக்கணும். நலபாகம் தெரிந்த நலன்கள் எல்லாம் அங்கே போய் சேரட்டும் என்று வேண்டிக் கொள்வோமா. அடுத்த முறை ஜல்லிக்கட்டிற்காக இவ்வளவு பொருள் கொடுக்கும்போது விவசாயிகளுடைய இந்த கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு விவசாயிகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. அதற்கு சினிமா நட்சத்திரங்களாகட்டும் நீங்கள் ஆகட்டும் ஏன் உங்களுடைய குரல் ஒழிக்க மாட்டேங்குது? இல்லை, இதே காரணம் தான். ஏன்னா விவசாயம் தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான். எல்லா துறைக்கும் கொடுக்க வேண்டிய குரல் தான் அது. அதாவது அதான் சொல்கிறேனே, சாப்பிட தெரியுங்க, உழுக தெரியாது எனக்கு, அதான் நிஜம். அதுக்காக அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும். எங்கள் மாமாலாம் விவசாயியாக இருந்திருக்காங்க, நான் இல்லை, அவ்வளோதான். ஆனால் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசுக்கு மாத்திரம் பொறுப்பு இல்லை, உலகத்தின் பொறுப்பு அது. நீங்கள் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் எல்லாம் கொண்டு வர கம்பெனிகள்லாம் கொண்டு வரும்போது கொஞ்சம் யோசித்து கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். என்னன்னு தெரியாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்காயங்கால போன மாதிரி காணாமல் போயிடும். பண்ணலாம். பட் நான் எத்தனை குறைகள்னு அதான் நீங்கள் சொல்கிறீங்களே, என்னென்ன குறைகள் இருக்குது தெரியுமா? விவசாயி ஒரு குறை, பட் அவங்க மட்டுமே இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. முதுகெலும்பு மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியம்ப்பா. மூளையிலேயே கோளாறு இருக்கு, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அதுக்கான இதுகளை நம்ம பார்க்கணும். என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க. நீங்கள் எந்த அரசை பாருங்கள், காங்கிரஸ் அரசாக எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்ட் முயற்சியா ரைட்டு முயற்சியான்னு சொல்கிற அருகதை எனக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு தெரியாது, எதை சொல்லணும்னு தெரியாது. என்னென்னவோ காரணமாக இருக்கலாம். நம்ம இல்லை, இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிராலையும் சேர்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க அதான் ஜல்லிக்கட்டு இருந்தால் தான் எங்களுக்கு மூச்சு விட முடியும்னு சொல்லலை. பட் இது வந்து அதோடைய சிம்பிள், அதோடைய அடையாளமாக தான் இதை வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பட்டியல் இருக்குன்னு அவங்க சொல்கிறது வந்து தவறாக தென்படலாம். இப்போ ஒரு போராட்டத்தை சொல்லுங்கய்யா, அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் எதுக்கு போட்டு குழப்பறீங்கன்னு சொல்லலாம். பட் அந்த குழப்பங்களோட தான் இந்த கூட்டமே வந்திருக்கு. இந்த குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டியது பட்டியல் போடணும், எது முதல்லன்னு பார்க்கணும். நீங்களாம் சொல்லுங்கள். அதை நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க இல்லையா, அதை மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க.